அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்காக வேண்டிய ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். மனிதர்களை பொறுத்தளவில் அவர்கள் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். அந்த சண்டை நேரம் மனிதன் எப்படி நடந்து கொள்றான்னு தான் முக்கியம். பாருங்கள், அருமையான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். அந்த மரணத்துக்கு பிறகு இந்த உம்மத்து அவசரமாக ஒன்று கூடுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை வைத்து ஷகீஃபத்து பனி சயீதா, மனு சயீதாவுடைய தோட்டத்தில் அவசரமாக ஒன்று கூடப்படுறாங்க. அவர் ஒருவர் வருகிறார், நட்டிங்கி கொண்டு வருகிறார் கூதல் காய்ச்சல். அதாவது அபு உபைதா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு வர்றார்கள். அவர்கள் உமர் பின் கத்தாப், அபூபக்கர் சித்திக், இந்த 3 பேரில் ஒருவருக்கு தான் கலீஃபா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் விருப்பமே படவில்லை. உமர் பின் கத்தாப் ஒதுக்கி விட்டார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் கலீஃபா. இது நடக்கிறது. அவசரமாக அந்த இடத்தில் கூட்டம் கூட்டப்பட்டு அன்சாரிகளை வைத்து அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் கலீஃபாவாக மாறுகிறார். இப்பொழுது சாதாரண மனிதர்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உண்டாகிறது. யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஹைபர் போரிலே வைத்துக்கொண்டு, ஹைபர் கோட்டை பனு ஹைபரில் வைத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். என்ன சொன்னார்கள்? நாளைய தினம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையிலே, சஹீஹுல் புகாரில் வருகிறது, நான் கொடியை கொடுப்பேன், அவர் கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்றார்கள். ஹைபர் கோட்டைகளை வைத்துக்கொண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹைபர் அல்லது பனு குறைலா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் ராத்திரிலிருந்து நானா நீங்களா, அல்லாஹ் விரும்பக்கூடியவனா, அது யார்? சஹாபாக்களுக்கு தூக்கம் போகுமா? நாளைக்கு யார் கையில் ரசூலை கொடுப்பார்கள்? யார் கையில்? சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் யார் என்பதை விசாரித்துக் கொண்டேன். நானா நீங்களா நானா என்பதில் போட்டிருக்கிற நேரம் அடுத்த நாள் உதயமாகிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஐனா அலி எங்கப்பான்னு கேட்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ்? கண் வருத்தம் யார் ரசூலல்லாஹ், அவர் அங்கே இருக்கிறார் யார் ரசூலல்லாஹ், வரவில்லை, அவரை கூப்பிடுங்கள் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய உமிழ் நீரை அல்லாஹ்விடம் துஆ செய்து அதை தேய்க்கிறார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கண் சோகமாகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கையை கொடுத்தார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒரு அடியான் அலி ஃபில் ஜன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி. ரொம்ப சின்ன காலத்திலிருந்து இஸ்லாத்தை பின்பற்றி ஆர்வம் உள்ளவர். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஒரு பக்கத்தில், ஏன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடித்தவர், இன்னொரு பக்கத்தில் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். ஆனால் அந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் நடக்கும். ஆனால் எங்களை மாதிரி சஹாபாக்கள் அடையாளம் அளந்து கொள்ளாதீங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். அதாவது என்னாச்சு? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத்து பண்ணல. அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை கல்பிலே, ஏன் அந்த சபைக்கு அவர் வரல, அவர் அழைக்கப்படல. ஹலீஃபாவை தீர்மானிக்கிற சபைக்கு இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒருவராக இருந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படல. அவருடைய கல்பு வேதனையில் துடிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மனிதர். அந்த மனிதர்களுக்கு அப்படி நடக்கும். நடந்தால் எப்படி நடந்தார்கள்? அதான் முக்கியம். அவருடைய கல்புகளை பாருங்கள். அவர்கள் தொழுது இருந்தால் அவர்கள் தெரு தெருவாக போய் சுத்தி திரிந்து, இவருக்கா பையத்து, எனக்கு ஒரு கூட்டம் வாங்க அப்படி சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது பிரச்சனை நடக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது இதெல்லாம் நீங்கள் புகாரியில 4240வது செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4240வது செய்தியில் நீங்க பார்க்கலாம். என்ன ரசூல் அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கிறாங்க, என்னுடைய வாப்பாவுடைய சொத்துல அதாவது இருந்தால் எங்களுக்கு தாங்க என்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில ஹைபர்ல இருந்து வர்ற அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது, 5ல் 1 ரசூலுல்லாஹ்வுக்கு சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஹதீஸ்ல வரும். நீங்க படிச்சு பாருங்க, ஒரு நீண்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 4240 தெளிவாக படிங்க. இந்த இடத்துல அவ்வளவு முழுக்க சொல்வதற்கு நேரம் பத்தாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க? ஃபாத்திமா இல்லை என்றார்கள். என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், நபிமார்கள் அவருடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக்க மாட்டார்கள், அவர்கள் எல்லாமே சதக்கா, அது எத்தனையுமே சதக்கா ஆகிவிடும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் நொந்து கொண்டு போனார்கள். ஏன் தெரியுமா? ஷைத்தான் எப்படி போடுவான்? முதல்ல மாப்பிள்ளை கூப்பிடப்படல, சொந்த மகளுடைய கணவர். நன்றாக யோசிச்சு பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க இதை எப்படி யோசிக்கணும்னா எங்க நிலைமையை வைத்து யோசிங்கள். அதாவது ஒரு குடும்பத்தார், அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அந்த குடும்பம் இல்லாமல் அடுத்த கலீஃபா தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால் அவங்க மனநிலைமை என்ன? இந்த நேரத்தில் வேணுமென்று இவர்கள் செய்தார்களா?
நான் சொல்லுவேன், இது நினைச்சு பாருங்க. இந்த குர்ஆன் அவர்களுக்கு நடத்திய பாடம் உங்களுக்கு தெரியும். கல்பு எப்படி என்று பாருங்க. சாதாரணமாக இது ஒரு பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் தான் ஒதுக்கப்படுகிற நேரம், சிறப்பானவர்கள் ஒதுக்கப்படுகிற நேரம், அவர்களால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேர்மைகள் தாங்க முடியாது. இந்த உம்மத்தில் அலி பின் அபி தாலிப் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் யார்? என்ன நடந்தது? 6 மாசம் பேசவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடைசி நேரம் உங்களுக்கு தெரியும், ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பேசுவார்கள். அதையெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள பயானில் நான் சொன்னேன். அவர்கள் அமர்ந்து பேசுவார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிப்பார்கள், இவையெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகுதான் மௌத்தாகுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு பிறகு அலி பின் அபி தாலிப் ஒதுங்கியே வாழுகிறார். அமீருல் மோமின் அவர்களை கூப்பிட்டு அனுப்புகிறார். அபூபக்கர் அவர்களே, நீங்கள் வீட்டுக்கு வாங்கள், உங்களோட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்கு வாங்க, உங்களோட கொஞ்சம் பேசணும் என்கிறார். என்ன கண்டிஷன் தெரியுமா? நீங்க மட்டுமே வரணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அவர்கள் சொல்றாங்க, உமர் பின் கத்தாப் வரக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஏண்டா இங்க பிரைவேட்டா பேசுவதற்காகவே நீங்க மட்டுமே வர வேண்டும். அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் கத்தாபோடு மஷூரால் இருக்கிறேன். அவர் சொன்னார், போக வேண்டாம், தனியே போகாதீங்க. இல்லை, அவர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் தனியே தான் போவேன் என்றார். அவர் என்னை கூப்பிட்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அமீருல் மோமின் அவர்கள் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏன் பேச்சுவார்த்தைக்கு அலி பின் அபி தாலிப் கூப்பிட்டு விட்டார். சண்டை பிடிச்சி சாகல்ல, தெரு தெருவாக திரியல்ல. அவர் அபூபக்கர் இப்படி என்று பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவருடைய வீட்டுக்கு போய் அபூபக்கர் அமர்றார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலி பின் அபி தாலிப், எப்பயும் நீங்கள் ஹதீஸ் வாயில போய் பாருங்க, அவர்கள் பிரச்சனையிலிருந்து சந்தித்து பேசினால் ஷஹாதத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி சந்திக்க போனார்களே, எப்பொழுது? அதாவது அந்த குற்றச்சாட்டு அவர்களுக்கு அவதூறு பரப்புற நேரம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து ஆயிஷா நாயோட எதுவும் பேசல, ஷஹாதத்தை தான் சொன்னார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ, அதைத்தான் ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி எக்கச்சக்கமான சபையில் சஹாபாக்கள் ஷஹாதத்தை சொல்லிக் கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள். அந்த நம்பிக்கை அல்லாஹ் புறத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டு ஆரம்பித்தார்கள். ஷஹாதத்தை சொன்னார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே பொறாமையோடு, நீங்க உங்களுக்கு ஆட்சி கிடைச்சிட்டு பொறாமையில நான் உங்களோட கோபிக்கவில்லை. வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களோட கோபம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு தந்த சிறப்பு அது அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த கண்ணியம், இந்த ஆட்சி அது அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. இதுல போட்டி போடுவதற்கு நான் வரவில்லை. வல்லாஹி அபூபக்கர் அவர்களே, என்ன பிரச்சனை தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார், ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய உறவினர்கள். நீங்கள் அந்த உங்களை ஆட்சிகளை தெரிவு செய்கிற சபைக்கு எங்களை கணக்கில்லாமல் எங்களை ஒதுக்கி விட்டீர்களே, எங்களை கூப்பிடவில்லை. அந்த மனவேதனை தான் அபூபக்கரே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி இருந்தார்களே, பிறகு சேர்ந்தார்கள். அந்த மனவேதனை தான் அபூபக்கரே. வல்லாஹி வேற எதுவும் இல்லை அபூபக்கர் அவர்களே என்று சொன்னார்கள். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிற நேரம் அபூபக்கர் சித்திக் என்ன பேசினார்கள்? நாங்கெல்லாம் சந்திச்சா அப்படி என்ன, அப்ப ஏன் அப்படி வரல? இப்ப நான் தான் ஜனாதிபதி, இப்ப அடங்குறீங்களா? இப்ப அப்படியா? அவருடைய கண்ணால கண்ணீர் ஓடுது. புகாரியை பிரட்டுங்கள். அபூபக்கர் அவர்கள் அழுகிறார்கள். அவர் பேசுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அவமதித்து விட்டேன் என்ற உணர்வில் அழுகிறார்கள். இதுதான் மூமினுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் விவாதிக்கவில்லை. அவர்கள் பிழை அதுவா இதுவா விவாதிக்கவில்லை. எது சரி எது பிழை என்பதை விட அவள் உணர்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் வல்லாஹி பண்ற, வல்லாஹி என்னுடைய குடும்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்னுடைய கல்விலே இருக்கிறது. என் குடும்பத்தாரை விட நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை மதிக்கிறேன். அலி, உண்மையாக அந்த இடத்தில் நடந்தது டென்ஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவசரத்தில் தான் அந்த கூட்டமைப்பு டக்குன்னு செய்து அபூபக்கர் அவர்கள் கலீஃபானார்களை தவிர திட்டமிட்டு இவரை இது பண்ணுவதல்ல என்று அவர் புரிய வைக்கிறார். அபூபக்கர் அவர்கள் அழுது கொண்டு புரிய வைக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு எதையும் நான் செய்ய மாட்டேன். அவ்வளவு என்னுடைய குடும்பத்தை விட ரசூலுடைய குடும்பம் எனக்கு நெருக்கம் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி பின் அபி தாலிப் சொல்கிறார், லுஹருக்கு பிறகு நான் பையத்து பண்ணுவேன் என்கிறார். உங்களுக்கு பையத்து பண்ணுவதற்கு பள்ளிவாசலுக்கு லுஹருக்கு பிறகு வருவேன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹர் தொழுகை தொழுகைக்கப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பருக்கு மேல் ஏறினார்கள். ஏறிவிட்டு மக்களுக்கு என்ன சொன்னார்கள்? இதா அலி வந்திருக்கிறார். அப்படியா? எல்லாத்தையும் சொன்னார். அவரை ஏன் என்னிடம் பையத்து செய்வதற்கு கொஞ்சம் தூரமானார் தெரியுமா? இந்த நிலைமைதான் அவருடைய கல்வி. இப்படி நடந்தது. ஷைத்தான் எப்படி போறான் பாத்தீங்களா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அந்த சஹாபாக்கள் எப்படி தீர்த்து கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தொழுகை. அவர்கள் நிஜமாக தொழுது இருக்கிறார்கள்.
இன்றைக்கு பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் எப்படியெல்லாம் நடக்கிறார்கள். தௌஹீத் என்றார்கள், கொள்கை என்றார்கள், குர்ஆன் சுன்னா என்றார்கள், சேர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வார்த்தையிலே அடக்கம் இல்லை. பட்ட பேர் ஷேக் ஜானி, விபச்சாரத்துக்குரிய ஷேக். அந்த ஷேக் இப்படி அப்படி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய பேணுதலை பாருங்கள். அவர் ஏறிவிட்டு அலி பின் அபி தாலிப் அவர்களை அழகாக சொன்னார், அழகாக பேசினார். சொல்லிவிட்டு அவர் மிம்பரில் இறங்கின உடனே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி தௌபா செய்தார், இஸ்திக்ஃபார் செய்தார் அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்புகளை பாருங்கள். ஷஹாதத்தை சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், மக்களே நிஜமாக வல்லாஹி பொறாமை இல்லை, என்னுடைய கல்விலே அந்த சபைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாராகிய நாங்கள் அழைக்கப்பட வேண்டுமே என்ற உணர்வுதான் என்னை நோவித்தது என்று மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நீங்கள் ஹதீஸை எடுத்து பாருங்கள். இது சஹாபாக்களுடைய முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண நிர்வாகமற்றா, ஜனாதிபதி தெரிவு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் இருக்கிற நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக மாறுகிறார்கள். அலி பின் அபி தாலிப் ஜனாதிபதியாக வேண்டும் என்று விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நடந்த விஷயத்தை பாருங்கள். இது அவர்கள் நிஜமாக தொழுதிருக்கிறார்கள். இப்ப நாம் என்ன செய்யணும்? நிஜமாக தொழுது இருந்தால் எங்களுடைய கல்புகள் எல்லாம் அப்படி நடக்கும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல்லராய் வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். முத்தகீன்கள் யார்? கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். இந்த தன்மைகள் எங்களிடம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் என்ன முத்தகீன்கள்? நாங்கள் யார்? அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜூன். அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை சந்திக்க தயாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அந்த மூமின்கள் எப்படி சந்தித்தார்கள்? சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி உங்களுக்கு பதிவு செய்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கல்பில் மாற்றம் இல்லாமல் 1000 இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. கல்பில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் 1000 இபாதத்துகள் அல்ல, லட்சக்கணக்கான இபாதத். ஹவாரிஜிகள் யார்? ஹாரிஜியாக்கள் யார்? அப்படி அழகாக செய்வார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த போர்க்களத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் போர்க்களத்தில் சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பட்டப்பட்ட அலி பின் அபி தாலிப் அவர்கள் இருக்கிறாங்க. அவரை எல்லாம் பார்த்து முஆவியா சிஃபி நடக்கிற நேரம் நீங்கள் 2 தரப்பும் காஃபிர் என்றார்கள். குர்ஆனை கொண்டு ஒத்துமையாகிற நேரம் 2 தரப்பும் காஃபிர் என்றார்கள். நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்க மனோ இச்சப்படி, குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுங்கன்றாங்க. ஹவாரிஜிகள் என்ன பேசினார்கள்? பேசினது வரலாறு இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுங்க, நீங்க 2 பேரும் காஃபிர் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எதை சொன்னார்கள்? குர்ஆனின் சுன்னா என்றார்கள். குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் வாயில் மட்டும்தான் இருந்துச்சு. ஹவாரிஜிகள் வெளியேறினார்கள். அவர்கள் தனியாக போனார்கள் நகர்வானுக்கு. அவர்கள் தொழி வைத்தார்கள். அவர்களுக்கு என்று கலீஃபா உண்டாக்கினார்கள். தனியான பள்ளிவாசல் செய்தார்கள். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் இறங்கியவற்றில் யார் தீர்ப்பு கொடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்றார்கள். அலி பின் அபி தாலிபை பார்த்து, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சுன்னாவை மறுத்தார்கள் தெரியுமா? அலி ஃபில் ஜன்னா, அலி சுவர்க்கவாசி என்றார்களே ரசூலுல்லாஹ். எவ்வளவோ சிலாகித்து சொன்னார்களே. ஒரு தடவை சொன்னார்களே, தபூக்குக்கு போற நேரம் பெண்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். எல்லாரும் போறீங்க, என்ன பொம்புளையையும் புள்ளையையும் பார்க்க வைக்கிறீங்களா யா ரசூலல்லாஹ்? மூசாவுக்கு ஹாரூன் இருந்தது போன்று அலி நீங்கள் இருக்க விருப்பம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் இருந்தது போன்று இருக்க விருப்பம் இல்லையா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னார்கள், லா நபிய பஅதி, எனக்கு பிறகு நபி இல்லை அலி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத் வெளியாகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் தூங்கியவர் அலி பின் அபி தாலிப். இந்த உம்மத்தில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடித்தவர். இந்த ஹவாரிஜிகள் என்ன மண்டைக்கு வந்தது தெரியுமா? குர்ஆனின் சுன்னாவை மீறி நீங்கள் பேசுகிறீர்கள். அவர்கள் ஏறினார்கள் மிம்பர்களுக்கு. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு சொல்லவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்றார்கள். யாரை பார்த்து? உத்தம சஹாபாக்களை பார்த்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா ஹவாரிஜுடைய தன்மை எப்படி கூடிட்டண்டா, முஸ்லிம்களை கண்டால் வெட்டினார்கள். ஏன் தெரியுமா? காஃபிர் காஃபிர், இவர்கள் முர்த்ததாகி விட்டார்கள். அலி பின் அபி தாலிப் பொறுத்தார், நிறைய பொறுத்தார். சஹாபாக்களை கொல்கிற நேரம் வந்ததுக்கு பிறகு அவர் போய் எல்லாத்தையும் கொண்டார். புகாரியிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்து பிரிந்த நேரத்தில், இந்த உம்மத்து, புகாரியில் எனக்கு ஞாபகம் இல்லை, 6000 சொச்சில் இந்த ஹதீஸ் வருகிறது. இந்த உம்மத்தில் பிரிந்த நேரத்தில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் என்றார்கள். என்ன பிரிந்த நேரம்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம், அலி பின் அபி தாலிபுக்கு ஒரு கூட்டம். இந்த உம்மத்து பிரிந்திருக்கிறது. பிரிந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வெளியேறுவார்கள்.
அவரை நியாயத்தில் இருந்த கூட்டம் கொல்லுவார்கள். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. என்ன நியாயத்தில் யார் இருக்கிறாங்க? அலி பின் அபி தாலிப் நேர்மையில் இருக்கிறாங்க. அவர்கள் கொல்லுவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொன்னாங்க. ஹவாரிஜிகள் யார்? நாங்கள் தான் உன்னதமான ஈமான்தாரிகள், நாங்கள் தான் சுன்னாவில் அப்படி நிற்கிறவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஷைத்தான் அப்படியும் எங்களை வழிகெடுப்பான் என்பதற்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்து இன்றைக்கு சூழலை கொஞ்சம் பாருங்க, எப்படி இருக்கிறது, என்ன காத்து வீசுது, தௌஹீத் வளாகத்துக்குள் என்ன வீசுது. அல்லாஹ் அவர்களை எங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதை பேசுகிறேன். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு தோழர், மிம்பருக்கு மேல் ஏறுகிறார்கள். ஜமல் நேரம் என்னத்துக்கு? யுத்தத்துக்கு ஆள் சேர்க்கிறார்கள். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்கள் தன்னுடைய சார்புக்கு மக்களை சேர்க்கிறாங்க. என்ன ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்கணும். இதான் மேட்டர். அலி பின் அபி தாலிப் சொன்னார், இப்ப 7 ஆண்டு சரி என்று இவங்க படையை திரட்டுறாங்க. சண்டை பிடிக்க இல்லை, தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு படையை திரட்டுறாங்க. அங்கால அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் சில சஹாபாக்கள் படையை திரட்டுறாங்க. படையை திரட்டுற நேரம் மிம்பருக்கு மேலே ஏறி, புகாரில் இந்த ஹதீஸை பாருங்க, புகாரில் முஸ்லிம், அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, மறுமையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எந்த பக்கத்தில் நிற்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில். அடுத்த பக்கம் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு. இதுதான் கல்பு, இதுதான் இந்த உம்மத்தின் நிலைப்பாடு, இதுதான் மரபு. எங்களுடைய நாக்குகளை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். ஆனால் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் என்றார்கள். என்ன சோதனை தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதை கேட்கிறீர்களா, குர்ஆன் சுன்னா சொல்லுவதை கேட்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய இந்த சோதனை என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு படையை திரட்டிட்டு போறாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? யாருக்கு கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லுது? ஹலீஃபாவுடைய நிலைமை என்ன சொல்லுது? நீங்கள் எந்த கருத்தை பாருங்க. இந்த சோதனை என்றார்கள். உண்மையாக பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். இதை நினைத்து அவர்கள் பிழை என்றார்கள். ஜமலுக்கு அவர்கள் பயணித்தது பிழை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இவையெல்லாம் இந்த உம்மத்தில் நடந்தது. இவையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னதை. இதுதான் அவருடைய கல்புகள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ் காலத்தில் வந்து என்ன பண்ணினார்கள்? அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி அவரை கொல்ல வந்தார்களே. அப்பொழுது வந்து அலி பின் அபி தாலிப் உட்பட நிறைய தோழர் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அமீருல் மூமின் அவர்களே, இவங்கெல்லாம் அழிச்சிட்டுமான்னு கேட்காங்க. முட்டிச்சிரமா கதையை. சஹாபாக்கள் அவர்கள் எதையெல்லாம் கண்டவர்கள், ரோமபுரியோட சண்டை பிடித்தவர்கள். உஸ்மான் பின் அஃபான் சொன்னார்கள், வேணாம், எனக்காக வேண்டி ஒரு இரத்த துளி முஸ்லிம்களுக்குள் மதீனாவிலே உழக்கூடாது, ஒரு இரத்தம் உழக்கூடாது. நான் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு தெரியும் கொலை செய்யப்படுவார், சந்தேகம் இல்லை. சொன்னதை அப்படியே டேப்லெட் போன்று எடுத்துக்கொண்டார். ரசூலுல்லாஹ் நான் கொலை செய்யப்படுவேன் என்று, என் ஞாபகம் சரி என்றால் 81 வயசாக இருக்கும் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு துளி ரத்தம் விழக்கூடாது என்றார்கள். ஒரு துளி ரத்தம். அவ்வளவு பேரும் வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டார்கள். அப்துல்லா இப்னு சபா யார்? யஹூதி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு முனாஃபிக்காக எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறான். முனாஃபிக் அப்துல்லா இப்னு சபா மஸ்ஜித் நபவியிலே தொழுவிக்கிறான். இப்பொழுது அவன் எகிப்தை சேர்ந்தவன், இஸ்லாத்துக்கு வந்தான். வந்து யகூதியாக இருந்தவன் வந்து மறுபடி இஸ்லாத்துக்குள் இருந்து நிஃபாக்கை, அதாவது இஸ்லாத்தில் இருந்து நிஃபாக் தனத்தை போத்து மக்களை எல்லாத்தையும் குழப்பினான். இவன் தான் அலி பின் அபி தாலிப் அல்லாஹ் என்று சொல்ற அளவுக்கு பேசியவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன சொன்னார்கள்? மஸ்ஜித் நபவியிலே நீங்கள் தொழுவுங்கள் என்றார்கள். அவன் பின்னாடி தொழுவுங்கள் என்றார்கள். எங்கள் உரிமையை விட வேண்டாம் என்றார்கள். எனக்காக ஒரு துளி ரத்தம் படக்கூடாது என்றார்கள். அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கல்பு. அவருடைய கல்பு ஈமான் நிரம்பிய கல்பு. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ஷஹீதா. அலி பின் அபி தாலிப் சோமில்லாமல் இருக்கிறாங்க. அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அந்த நேரத்தில் சில பேர் நினைச்சிட்டாங்க சக்கராத் என்று வந்து சொன்னாங்க, அலி அவர்களே, நீங்க மௌத்தாகினா அடுத்தது உங்களோட பிள்ளையா, யாரு ஹலீஃபா சொல்லுங்கள். அவர் சொன்னார், இப்படி நான் மௌத்தாக மாட்டேன்டார். சுப்ஹானல்லாஹ். நோய்வாய்ப்பட்டு இருந்த நேரம்
என்ன சொன்னார்? அல்லாஹ் மீதானே ஆனால் இப்படி மௌத்தாக மாட்டேன்றார். என்னை கொல்லுவார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி பின் அபி தாலிப் ரமலானுடைய 17வது அன்று கொலை செய்யப்பட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே நடக்கும். என்னை கொல்லுவார்கள், நோயில் நான் மௌத்தாகுவதா? இப்பவே மௌத்தாக நினைக்காதீங்க, என்னை கொல்லுவார்கள் என்றால் சொன்ன மாதிரியே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அவருடைய கல்பு நிறைந்த ஈமான். அந்த ஈமானுக்கு பின்னணி அவர்களுடைய இபாதத்துகள் அந்த ஈமானை உருவாக்கியது. திருக்குர்ஆனுடைய தொண்டைக்கு கீழ் இறங்கியது. அவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்.